ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஏ டு விசட் டாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஒரு மினி ஸ்டவ் தான் செய்ய போகிறோம். அதுக்காக தான் இந்த ஜார் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட்டு ஜார் தான். இதில் வந்து எதுவும் செய்ய முடியாது. அது மட்டும் இல்லாமல் இதில் கைப்பிடி இருக்கிறதுனால நம்ம ஏதாவது வெண்ணி வைக்கிறோம்னா அதை பிடிச்சி நல்லா வச்சுக்கிறதுக்காக இது அலங்காரமாக எங்கே வேணால் அதை கேரி பண்ணிட்டு போகலாம். நல்லா சின்ன நம்ம மினியை மேக் பண்ண போகிறோம். வாங்க இதை இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் கீழே இருக்க அந்த பாட்டம் ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நான் வந்து ஃபெவிக்விக் போட்டு ஒட்டிக்கிட்டேன். ஏன்னா சுற்றுச்சுன்னா நம்மளுக்கு மெழுகுவர்த்தி வந்து நிற்காது, உடஞ்சி கீழே விழுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் அந்த பாட்டம் ஸ்பேஸை மட்டும் ஒட்டிக்கிட்டேன். ஓகே, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த பாட்டம் ஸ்பேஸ் வந்து சுற்றாது, அப்படியே நிற்கும். நீங்களும் ஒட்டிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பாட்டில் மூடியில் வந்து நான் அந்த மெழுகுவர்த்தியை ஃபெவிக்விக் போட்டு ஒட்ட வச்சுட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ஜாருக்கு ஏற்ற மாதிரி அந்த மெழுகுவர்த்தி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பெரிய ஜார் வைக்க போனீங்கன்னா அந்த மெழுகுவர்த்தியோட சைஸை கொஞ்சம் ஏற்றிக்கோங்க, அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுலேயே அப்படி ஒட்டி மேக் பண்ணியிருக்கேன். இந்த உள்ள வச்சு தான் நம்ம ஒட்டணும். மொத்தம் நம்மளுக்கு 5 மூடி, அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மெழுகுவர்த்தி, மீதி 4 நம்ம மேலே வைக்கணும். முதல்ல இதை உள்ளே வச்சு நம்ம அது மேலே வந்து ஊற்றிக்கலாம் ஃபெவிக்விக்கை. அவ்வளோதாங்க, அது மேலே அப்படியே ஃபெவிக்விக் ஊற்றிக்கலாம், அவ்வளோதான். கரெக்டாக அந்த கம்பி மேலே வைக்கணும். மொத்தம் 4 கம்பி வரும் அந்த ஜாரில். கரெக்டாக நான் மேலே இருக்க 2 கம்பி மேலே வச்சுருக்கேன். இப்போ இந்த மூடி வந்து பார்த்திங்கன்னா இங்கே மேலே வச்சு கரெக்டாக அந்த ஆங்கிளில் ஓட்டணும். கரெக்டாக நீங்கள் அந்த சைடு ஆங்கிளில் லைட்டாக வளையுதுன்னா அந்த ஆங்கிளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சு ஓட்டினா அது நிற்கும். கரெக்டாக ஆங்கிளுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து வச்சு ஓட்டிக்கோங்க. ஃப்ளெக்ஸ்குயிக் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். நான் கையில் வச்சுன்னா கையில் தோல் பிக்கிற அளவுக்கு அதுக்கு வந்து ஓவர் ஹீட் ஆகும். கொஞ்சம் ஃப்ளெக்ஸ்குயிக் யூஸ் பண்ணும்போது மட்டும் பார்த்து யூஸ் பண்ணுங்க நண்பா. ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா மூடி ஆப்போசிட்டாக தான் ஓட்ட போகிறோம். மேக்ஸிமம் ஒரே கம்பெனி மூடியாக எடுத்துக்கோங்க, ஒரே சைஸ்லேயே எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே வைக்கிற பாத்திரம் ஆடாது. என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா மூடி வேறு தான் இருந்துச்சு, கிடைக்கல. ஓகே, இப்போ நம்ம இந்த ப்ளூ கலர் மூடியும் ஒட்டியாச்சு. இதில் எந்த அளவுக்கு பாத்திரம் வைக்க முடியும்னா இந்த மாதிரி சின்ன பாத்திரம் தான் வைக்க முடியும். அதுக்கு நீங்கள் பானை ஏதாவது தூக்கி வச்சிட போகிறீங்க, அது உடஞ்சி போயிடும். சின்ன பாத்திரம் எல்லாம் ஒரு கிண்ணம், அவ்வளோதான் வைக்க முடியும். இந்த மேக்ஸிமம் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னா, இப்போ கரண்ட் போயிடுச்சுன்னா நீங்கள் ஏதாவது சின்னதாக வெண்ணி வைக்கிறது, இல்லைனா ஏதாவது தாளிச்சிக்கிட்டு இருப்பீங்க, திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் போயிடும், இல்லை கேஸு காலி ஆகிடும். அப்போ ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதை கொஞ்சம் மினி மெழுகுவர்த்தியாக கூட நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். இல்லை குளிர் காலத்தில் குளிர் காயத்துக்கு நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ நம்ம இதை 4வது மூடியும் ஓட்டிக்கலாம் இதில் வச்சு. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒட்டியாச்சு. லைட்டாக செக் பண்ணி பார்த்தேன், வேறு ஒன்றும் இல்லை. 4வது மூடியும் நம்ம ஒட்டிக்கிட்டாச்சு. இப்போ நம்ம இதை பற்ற வைக்கலாம். இப்போ நம்மளோட ஸ்டவ்வை வந்து நம்ம ஆன் பண்ணலாம். ஓகே, இதான் இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து பற்ற வைக்கிறேன். கொஞ்சம் கீழே பார்த்து சரித்து பற்ற வைங்க, அதுக்கு கையில் சுட்டுக்காதீங்க, பார்த்து கரெக்டாக பண்ணிடுங்க. இப்போ நம்ம பற்ற வச்சதுக்கப்புறம் இந்த சின்ன பாத்திரத்துலாம் நம்ம தண்ணியை ஊற்றி தூக்கி மேலே வைக்க போகிறோம். ஓகே, உள்ளே நான் இப்போ தண்ணியை ஊற்றிட்டேன், கொஞ்சம் வரமாக வச்சுப்போம். இப்போ இது மேலே வந்து பார்த்திங்கன்னா நான் பாத்திரத்தை எடுத்து வைக்கிறேன். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மெழுகுவர்த்தியோட ஃப்ளேம் சென்டரில் தான் அடிக்கும். ஆனால் ஹீட் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். சுற்றி அடித்தா தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேகமாகவே அடிக்கும். இது கொஞ்சம் சென்டரில் இருக்கிறனா சென்டர் மட்டும்தான் கொஞ்சம் வேகமாக ஹீட் ஆகும், சைட்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஹீட் ஆகும். மேக்ஸிமம் ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் வச்சிங்கன்னா தான் அந்த பாத்திரம் ஃபுல்லாகவே ஹீட் ஆகும். அப்புறம் நீங்கள் தண்ணியை ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இந்த பாத்திரத்துக்குள்ளே கை வச்சு பார்க்குறேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா அடிப்பகுதி நல்லாவே சூடாகிடுச்சு வச்ச கொஞ்ச நேரத்துலையே. ஆனால் உள்ளே இருக்க தண்ணி தான் கொஞ்சம் கொதிக்க மாட்டேங்குது அவ்வளோவா. ஆனால் கீழே வந்து கையை வைக்க முடியல, அந்தளவுக்கு பயங்கரமாக சூடு இருக்க தான் செய்யுது. தெரியுது எனக்கு நல்லாவே ஹீட்டு. உள்ளே கையை வச்சு பார்த்தா எனக்கு நல்லாவே ஓரளவுக்கு தண்ணி ஹீட்டாக இருக்கிறது தெரியுது, நல்லாவே தெரியுது. கீழேயும் ஹீட்டாக தான் இருக்குது, தண்ணி ஹீட் ஆகிறது எனக்கு நல்லாவே தெரியுது. இப்போ நான் எதுக்கு இந்த 4 மூடியை வச்சு நான் இதை செஞ்சுருக்கேன்னா, ஒரு வேளை நம்ம மட்டும் அந்த 4 மூடியை வைக்காமல் சும்மா இதில் மேலே வச்சாலே நிற்கும். அப்படி வச்சு நம்ம உள்ள மெழுகுவர்த்தி வச்சு பற்ற வச்சுருந்தோன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ள ஆக்சிஜன் போகாது, மெழுகுவர்த்தி ஆஃப் ஆயிரும் அந்த ரீசன்னால். இதே அந்த 4 மூடியை வச்சதுனால கீழே வரையும் ஆக்சிஜன் போயிட்டு வரும், நம்மளுக்கு நம்ம மெழுகுவர்த்தி ஆஃப் ஆகாது, நல்லாவே எரியும். இதுதான் கான்செப்ட். இதுக்காக தான் நான் அந்த 4 மூடியை வச்சுருக்கேன்.
ஓகே, பார்த்தீங்கன்னா வெண்ணி கொஞ்சம் நல்லாவே சூடாக இருக்குது, என்னால் ஃபீல் பண்ண முடியுது. இந்த டெக்னிக் வந்து நல்லாவே வேலை செஞ்சுருக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய் 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 காய்ஸ். இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரையும் பாய் பாய்.